வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொருளாதார மண்டலங்களை ஒருங்கிணைப்பதற்கான சாலை போக்குவரத்து கட்டமைப்பு திட்டப்பணிகளை கண்காணிக்கும் வகையில் அதிகாரமிக்க செயலாளர்கள் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. வளர்ச்சியை இலக்காக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க சாலை விதிகளை அனைவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இன்று லக்ஷயா சென்னை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக இரவு பகல் பாராமல் தமது அரசு பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஷாஜஹான்பூரில் கங்கா விரைவுச் சாலைக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஏழை மக்களுக்கு வீட்டு வசதி, மின்வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பொருளாதார மண்டலங்களை ஒருங்கிணைப்பதற்கான சாலை போக்குவரத்து கட்டமைப்பு திட்டப்பணிகளை கண்காணிக்கும் வகையில் அதிகாரமிக்க செயலாளர்கள் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. அமைச்சரவை செயலாளர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் முதலாவது கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உட்கட்டமைப்பு பணிகளில் ஒன்றிணைந்து செயல்படுவது தொடர்பான செயல்திட்டம் உருவாக்கப்பட்டு பல்வேறு அமைச்சகங்களின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளின் தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டில் சரக்கு போக்குவரத்துக்கான செலவுகளை குறைக்கும் வகையில் தேசிய அளவிலான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்கான திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது. எந்தவொரு நாட்டின் மீதும் இந்தியா ஒருபோதும் தாக்குதல் நடத்தாது என்றும், அதே சமயம் நாட்டின் எந்தவொரு பகுதியிலும் ஒரு அங்குல நிலத்தை கூட ஆக்கிரமிப்பதை சகித்துக் கொள்ளாது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக மற்றும் தொழிற்சபை கூட்டமைப்பின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கல்வி மற்றும் சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் வகையில் தனியார் மற்றும் பொதுத்துறை முதலீடுகளை ஈர்ப்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் கூறினார். உலகிலேயே திறன் வாய்ந்த தொழிலாளர்களை அதிகம் கொண்டுள்ள நாடாக இந்தியா திகழ்வதாக அவர் தெரிவித்தார். மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி மற்றும் மாநிலந்தோறும் ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் இடையேயான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் புதுதில்லியில் இன்று தொடங்கின. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் 3 நாள் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் கஜகஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் வர்த்தகம், தகவல் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையே தூதரக ரீதியிலான பயிற்சி மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. முன்னதாக அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிரோஜுதீன் முஹ்ரிதீன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து எரிசக்தி, வர்த்தகம், பாதுகாப்பு, தகவல் தொடர்பு மற்றும் திறன் கட்டமைப்பு ஆகியவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினார். அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு வளர்ச்சியை உள்ளடக்கிய பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சிறுபான்மையினர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்களின் சமூக, பொருளாதார, கல்வி மற்றும் மதம் சார்ந்த உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். மகளிருக்கான சுதந்திரம், கண்ணியம், அதிகாரம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றில் கட்டுப்பாடுகளை விதிப்பதை இந்தியா ஒருபோதும் விரும்பவில்லை என்று திரு நக்வி குறிப்பிட்டார். நாட்டின் தொன்மை வாய்ந்த கல்வி முறையை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற ரிஷிஹூட் பல்கலைக்கழக தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டில் அறிவு மற்றும் பாரம்பரிய நடைமுறைகளுடன் கூடிய புகழ்பெற்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் இருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார். நாட்டின் பாரம்பரியமிக்க கல்வி முறையை மீட்டெடுக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கு அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு கல்வியாளர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். எந்தவித கடினமான சூழ்நிலையையும் திறம்பட கையாளும் வகையில் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது.
ஒடிஷா மாநிலத்தில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் தீவுகளிலிருந்து இது சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் கூறியுள்ளது. அணு ஆயுதங்களையும் ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, இந்தியா கோவிட்-19க்கு எதிராக உலகின் மாபெரும் தடுப்பூசி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்நோய் தொற்று பரவும் வேகம் குறைந்தாலும் அது இன்னும் முழுமையாக அகலவில்லை. எனவே தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், கை சுத்தம் பராமரிப்போம், தனிநபர் இடைவெளி கடைபிடிப்போம், தடுப்பூசியை தவறாமல் போட்டுக் கொள்வோம். சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை குறைப்பதற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்து மேல்மருவத்தூரில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்திற்கான அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். இத்திட்டத்திற்கான அங்கீகரிக்கப்பட்ட 201 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 408 தனியார் மருத்துவமனைகள் என மொத்தம் 609 மருத்துவமனைகள் உரிய தகுதியின் அடிப்படையில் இணைக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைகள் வழங்கிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினுடைய மற்றொரு முக்கிய சிறப்பம்சமாக முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு அட்டை உடையவர்கள், இல்லாதவர்கள், பிற மாநிலத்தவர், வேறு நாட்டார் என்ற வேறுபாடின்றி, அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள் ஏற்படக்கூடிய சாலை விபத்துக்கள் காயமடைவோர் அனைவருக்கும் முதல் 48 மணி நேரம் வரை கட்டணமின்றி மருத்துவ சிகிச்சை வழங்கப்படும். விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க சாலை விதிகளை அனைவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஓமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து வரும் பயணிகளுக்கான பரிசோதனை நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் கே சுதாகர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவாக பரவி வரும் ஓமிக்ரான் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 10 நாடுகளில் ஓமிக்ரான் தொற்று அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நாடுகளிலிருந்து வரும் பயணிகள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர் கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்று திரு சுதாகர் தெரிவித்தார். தில்லியில் காற்று மாசு காரணமாக கடந்த ஒரு மாதமாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், கண்டோன்மெண்ட் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளில் 6 முதல் 12 வரையிலான வகுப்புகள் நடைபெற்றன. எனினும் மாணவர்களின் நலன் கருதி நேரடி மற்றும் ஆன்லைன் முறைகளில் வகுப்புகள் நடைபெறும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை இம்மாதம் 27ஆம் தேதி முதல் தொடங்குவது குறித்து முடிவெடுக்குமாறு காற்று தர மேலாண்மை ஆணையம் அம்மாநில அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் ஓமிக்ரான் வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாகவும், பிரான்சில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இத்தொற்று பரவல் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஜீன் காஸ்டெக்ஸ் எச்சரித்துள்ளார். இதனையடுத்து பிரிட்டனிலிருந்து பிரான்ஸ் நாட்டிற்கு வரும் பயணிகளுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் ஜெர்மனி, அயர்லாந்து மற்றும் நெதர்லாந்து நாடுகள் வைரஸ் தொற்று பரவலை தடுக்க கூடுதல் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூர்ணிமா பாண்டே தங்கப்பதக்கம் வென்றார். தாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 109 கிலோ எடைப்பிரிவில் குர்தீப் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 16 பதக்கங்களை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இன்று லக்ஷயா சென்னை எதிர்கொள்கிறார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்திய அணியின் துணை கேப்டனாக KL ராகுல் செயல்படுவார் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி ஒடிஷா அணியையும், கோவா அணி ஹைதராபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சன்வே ஓபன் செஸ் போட்டியின் 5வது சுற்று முடிவில் இந்தியாவின் சேதுராமன் 5 புள்ளிகளை பெற்றுள்ளார். அமானில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷினி மதன் ராஜன் பட்டம் வென்றார். கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் தமிழ்நாடு, இமாச்சல பிரதேசம், தில்லி, மணிப்பூர், ஜார்க்கண்ட் அணிகள் வெற்றி பெற்றன. டாக்காவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான ஆடவர் ஹாக்கி போட்டியில் நாளை இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பொருளாதார மண்டலங்களை ஒருங்கிணைப்பதற்கான சாலை போக்குவரத்து கட்டமைப்பு திட்டப்பணிகளை கண்காணிக்கும் வகையில் அதிகாரமிக்க செயலாளர்கள் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. வளர்ச்சியை இலக்காக கொண்டு பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்துள்ளார்.
விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க சாலை விதிகளை அனைவரும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இன்று லக்ஷயா சென்னை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.